نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في محكم تنزيله والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم زينوا بيوتكم بتلاوة القرآن أو كما قال صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இறை இல்லமாம் திரு கஅபத்துல்லாவையும் இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவுலாவையும் நினைவிலும் கனவிலும் கண்டுகளித்து திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக ஆமீன். கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் நிறைந்த எங்களுடைய பாசத்திற்குரிய யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் காசிமான ஹஜரத் கபிலா அவர்களே, திருச்சி அன்வாருல் உலூம் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவரும் மற்றும் பல பொறுப்புகளை வகித்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய ஹஜரத் கபிலா அவர்களே, எங்களுடைய கரூர் மாவட்டம் அரசு காசியும் பல்லப்பட்டி உஸ்வத்துல் ஹசன் ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் எங்களுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஹஜரத் கபிலா அவர்களே, இன்னும் நம்முடைய உலமா பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய பெரியார்கள், தொலபாக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முகமன் சலவாத்தை சொல்லி சில வார்த்தைகளை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறப்பான மஜ்லிஸ் நாம் அமர்ந்திருக்கின்றோம். குர்ஆனுடைய மஜ்லிஸ். உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக நபிமார்களையும் குர்ஆனையும் தான் அனுப்பியிருக்கின்றான். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் குர்ஆனை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனை எந்த நேரமும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் என்பது வெறுமனை உலகத்தில் நின்று விடுவதில்லை, கபரிலேயும் நமக்கு அனீஸாக துணையாக வருகின்றது இந்த குர்ஆன். நாளை கியாமத்தில் கோடான கோடி மக்கள் குழுவிருக்கக்கூடிய அந்த மாமன்றத்தில் இந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்கின்றது. அப்படிப்பட்ட திருமறை 6666 ஆயத்தை அல்லாஹு தஆலா இந்த சிறு குழந்தைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பதிவு வைத்திருக்கின்றான். யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கின்றதோ அவருடைய உடலை மண் சாப்பிடுவதில்லை, நரகம் தொடுவதில்லை. இமாம்கள் சொல்கின்றார்கள், எப்படி குர்ஆனுக்கு நேரா நாம் கால் நீட்டுவோமா? நீட்ட மாட்டோம். அதே மாதிரி ஹாஃபிதுகளுக்கு நேராக கால் நீட்டக்கூடாது, அது அவமரியாதை. கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்களை சிறப்பாக்க வேண்டும். யார் ஆலிமை கண்ணியப்படுத்துகின்றாரோ என்னை கண்ணியப்படுத்தியது போன்று, என்னை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திய போது, அல்லாஹ்வை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்று யார் சொன்னது? இருலோக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் எவ்வளவோ பார்வைகள் இருக்கின்றது. ஆனால் மூன்று பார்வை மட்டும் இபாதத். மூன்று பார்வை இபாதத். அது என்ன? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களின் திருமுகத்தை பார்ப்பது வணக்கம்.
இன்னைக்கு என்னங்க எப்படி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு தாய் மாமி வந்திருக்கிறார். அவங்க அத்தா சொல்றாங்க, அந்த பையன் போறான், அப்ப அவங்க தாய்மா வந்திருக்காருப்பா, வாண்டு மரியாதையாக வரவேறு. அவன் சொல்றான், அங்க இருந்து மாம்ஸ் மாம்ஸ் அப்படின்னு கையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, பாடம் நடத்துகின்ற நேரத்தில் மாணவரிடத்தில் சொல்கின்றார்கள், என்னுடைய தகப்பன் என்னுடைய அறைக்கு வந்தாலே நான் எழுந்து கொள்ளுவேன், அவர் அமர்வார், நான் நின்று கொண்டிருப்பேன். அப்போ ஒரு மாணவர் சொன்னாராம், சார் நானும் அப்படித்தான் செய்வேன். பரவாயில்லப்பா, உன்னுடைய தகப்பனார் உன்னை நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார். சொன்னானா, இல்லைங்க சார், எப்ப பார்த்தாலும் எங்க அத்தா நொய்னு எதவா சொல்லிட்டு இருப்பார், அதை பார்க்காத இதை பார்க்காத செல்ல பார்க்காத சொல்லுவாரு. அதனால எங்க அத்தா வந்தவுடனே நான் வெளியே ரூம் விட்டு வெளியே ஓடிடுறேன். இந்த காலத்துடைய சூழ்நிலை பெற்றோர்களுக்கு என்ன கண்ணியம் செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் அந்த பெற்றோருடைய கண்ணியத்தை கற்றுக் கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குழந்தைகள் மதிப்பதில்லை. வலா தகுல் லஹுமா உஃபின், தாயோ தந்தையோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. தாயும் தந்தையும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சீ என்று நீ சொன்னால் நீ வாழ்நாள் முழுவதும் செய்த இபாதத் வீணாகிவிடும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், உன்னை உன்னுடைய தாய் சுமந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் 9 மாதங்கள் சுமந்து இருந்தாங்க. ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் நீ பிறழுகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற வலி கடுமையா இருக்கும். அந்த பெண்கள் சொல்ல மாட்டாங்க, அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் நீ பிறழுகின்றாயே, அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த வலிக்கு நீ காலமெல்லாம் உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்தாலும் அது ஈடாகாது என்று சொன்னார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தாயும் தந்தையுடைய திருமுகத்தை பார்ப்பது ஒரு வணக்கம். உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தையும் டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், என்ன நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாய் தந்தையுடைய திருமுகத்தை நீ பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னைக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறங்க, டிராவல்ஸர் போனா 8 லட்சம் 9 லட்சம் கட்டணும், ஹஜ்ஜுக்கு போனா 4 லட்சம் கட்டணும். பணத்தெல்லாம் கட்டி இவரு எதிர்பார்த்து இவர் விமானத்தில் 6 மணி நேரம் பறந்து அங்க போய் உம்ராவை நிறைவேற்றி அங்கெல்லாம் சில காலங்கள் இருந்துச்சு. ஹஜ்ஜுடைய காலம் வந்துடும். துல்ஹஜ் பிறகு 8 அன்னைக்கு மினால தங்கணும், 9 அன்னைக்கு அரஃபாடு தங்கணும். அரஃபாடு தான் ஹஜ்ஜு கூடும். அந்த அரஃபாவில் ஹஜ்ஜு கூடுகின்ற நாளில் இவர் தவறான வார்த்தை பேசினாலும் ஹஜ்ஜு கூடாது, தவறான எண்ணங்கள் எண்ணினாலும் ஹஜ்ஜு கூடாது, ஒருவருக்கு அங்கு மோசடி செய்தாலும் ஹஜ்ஜு கூடாது, ஒருவருடைய மனதை புண்படுத்தினாலும் ஹஜ்ஜு கூடாது. செயல் சொல் சரியாக இருந்தால் அது ஹஜ் மக்பூலியத்தான ஹஜ்ஜாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. குற்றங்கள் நிறைந்து இருந்தது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஹஜ் எல்லாம் இன்று மக்பூல் ஆகிவிட்டது என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், கூட்டங்கள் அதிகம், ஆனால் இவருடைய ஹஜ் மக்பூல் ஆகுவது மிக கம்மியான மக்களுடைய ஹஜ் தான் மக்பூல் ஆகிருக்கின்றது என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. வலக்கின்னல் ஹஜ், எங்கிலும் அந்த கம்மியான மக்களுடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள்.
அப்ப ஹஜ்ஜில கூட மக்பூலியத் என்பது நமக்கு தெரியாதுங்க, அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். அப்ப ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்துடுறோம், நமக்கு மாலை போடுறாங்க, சால்வை போடுறாங்க, நாமளும் பெருமையா இருக்கணும், நம்முடைய ஹஜ்ஜு கூடிருச்சு, நாமளும் 40 நாள் மக்கா மதீனால இருந்துட்டு வந்துட்டோம். அந்த மக்பூலியத்தின் அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய தாயுடைய முகத்தையும் தந்தையுடைய முகத்தையும் நீ பார்த்தாலே மக்பூலியத்தான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணியத்தை நாம் மக்களுக்கும் அல்ல குழந்தைகளுக்கும் நாம் ஏற்படுத்த வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கண்ணியமான முறையில் பார்க்கக்கூடிய குழந்தைகளாக, பேசக்கூடிய குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு தான் மதரசா என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, நீங்கள் இதையெல்லாம் விட்டு செல்லலாம், ஆனால் 3 விஷயங்கள் அது உங்களை பின்தொடரும். வலதுன் சாலிஹுன் யுதுஆ லஹு, உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நன்மை வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைய குர்ஆன் ஓத வச்சுட்டீங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க 30 தௌர் அடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். எல்லா குழந்தைகளும் ஹாஃபில் குர்ஆனாக இருக்க வேண்டும். நாமும் குர்ஆனை எப்பயும் ஓதிக்கிட்டு தான் இருக்கணும். அதானுங்க பாக்கியம். உலகத்தில் என்னதான் கோடி கோடி சம்பாரிச்சாலும் அதை நம்ம கொண்டு போறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை தினமும் ஓதினால் அந்த குர்ஆன் அனீஸாக கபருக்கு துணையாக இருக்கின்றது. அந்த குர்ஆன் நாளை கியாமத்தில் நமக்கு ஷஃபாஅத் செய்யும். இரண்டாவது பார்வை, குர்ஆனை யார் பார்க்கின்றார்களோ அது வணக்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ வேதங்கள் இருக்கின்றது, எத்தனையோ புக்குகள் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பார்ப்பதால் வணக்கம் அல்ல, நன்மை இல்லை. ஆனா குர்ஆனை பார்ப்பது ஒரு நன்மை. குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை தொடுவது நன்மை, குர்ஆன் ஓதுவதை கேட்பது ஒரு நன்மை. அப்ப பெற்றோர்களுக்கு பணிவிட செஞ்சால் குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன் பெற்றோருக்கு யார் ஹித்மத் செய்கின்றார்களோ, குர்ஆனை யார் அதிகம் ஓதுகின்றார்களோ, அல்லாஹ் மூன்றாவது கஅபாவை பார்ப்பது வணக்கம் என்று சொன்னார்கள். கஅபாவை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். உலகத்தில் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கின்றது, அதை பார்ப்பது வணக்கம் அல்ல, கஅபத்துல்லாவை பார்ப்பது வணக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கஅபாவை நீ பார்த்த உடனே உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒவ்வொரு நேரமும் பாவங்கள் அழிக்கப்படுமா? நாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பார்வை உலகத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ தன் பெற்றோர்கள் நாம் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய துஆவை பெறாத மக்கள் எத்தனையோ கவலைப்படுறோம். இன்னைக்கு அவளுக்காக வேண்டி துஆ செஞ்சுட்டு இருக்கணும். பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்கு நீங்கள் ஹித்மத் செய்யுங்கள், அவருடைய துஆவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை வாழ்க்கையில் ஓதிக்கொண்டே இருங்கள். ஸய்யினு புயூத்தக்கும் பித்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது கொண்டு கூட இல்லங்களை அலங்கரிங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப குர்ஆன் ஓதப்படுதோ ரஹமத்தான மலக்குகள் அங்க வர்றாங்க, அந்த வீடு பரக்கத்தா இருக்கும். புரியுங்களா? அங்க எந்த குழப்பங்கள் ஏற்படாது, எந்த சண்டை சச்சரவுகள் ஏற்படாது, மன நிம்மதியான இடமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், பெரியார்கள்லாம் பேச இருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசணும்னு அவங்க ஆசைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் 40 நோன்புகளை நோட்டுட்டு வர சொன்னான். 40 நோன்புகளை நோட்டு விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சனா மலைக்கு போறாங்க அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு. அங்க ஒருத்தர் இருந்தா, சாமீர்னு ஒருத்தர் தான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த சாமீர் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன பின்னாடி அந்த சாமீர் என்ன செஞ்சா, எல்லா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா நகையை வாங்கினான், தங்கத்தை வாங்கினான். தங்கத்தை வாங்கி அதை உருக்கி ஒரு மாட்டை செஞ்சான். அந்த சாமீர் அந்த மாட்டை செஞ்சு அந்த மாட்டை பேச வச்சுட்டான். அவன் சொன்னா, மூசா போயிட்டாரு, இந்த மாட்டை தான் வணங்க சொன்னாரு, இந்த மாட்டை நீங்க வணங்குங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்தா தங்க பேசுதுங்க. அந்த மாடு தானே தங்கத்தை உருக்கி அந்த மாடா செஞ்சது, தங்கம் பேசுது, அந்த மாடு பேசுது. சாமியார்ட்ட கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய ஆச்சரியம். வாப்பா நீ என்னப்பா செஞ்ச? மாடு பேசுது, என்ன செஞ்ச? அப்பதான் அவன் சொன்னான், உங்களை பார்ப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையிலே வருவார்கள். அந்த குதிரையுடைய கால்கள் பட்ட இடத்தில் எல்லாம் புற்கள் முளையும். ஹயாத் இல்லாத பூமி ஹயாத்துள்ளதாக மாறிவிடும். இங்க ஒரு அற்புதம் இருக்குது சொல் என்று நினைத்து நான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த குதிரையுடைய காலுடைய மண் பட்ட மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டேன். கடைசி இந்த தங்கத்தினால் காளை மாட்டை செய்து நான் என்ன செஞ்ச ஊதனே, உயிர் வந்துருச்சு. கண்டித்திருக்கிறவர்களே, எந்த இடத்தில் மலக்குகளுடைய பாதங்கள் படுகின்றதோ அங்கு அந்த இடம் பரக்கத். குர்ஆன் தஹஜ்ஜத்திலிருந்து படுக்கின்ற வரைக்கும் இந்த குழந்தைகள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடம் பரக்கத். குர்ஆனுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவியாக இருக்கின்றாரோ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பரக்கத்தாகத்தான் இருக்கும். நாம குர்ஆன் ஓதல, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களை உருவாக்கணும். நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கண்டித்திருக்கிறே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த குர்ஆனை முழுமையாக முடித்து பட்டம் பெறக்கூடிய இந்த ஹாஃபிதுகள், ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான மாணவருடைய வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. கடைசி வரைக்கும் குர்ஆன் அந்த கல்விலே நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்வானாக. இந்த குழந்தைகள் எல்லாம் குர்ஆனை ஓதி அந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவர்களும் குர்ஆனை ஓதக்கூடிய வரக்கூடிய ரமலான் குர்ஆனுடைய மாதம். பிறந்த குர்ஆனை எடுத்துறணும், கையில ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக என்று துஆ செய்வதோடு எனக்கு வாய்ப்பளித்த ரப்புக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் உலமாக்களுக்கும் நன்றி சொல்லி என் வார்த்தை முடிக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹி ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.